அனைவருக்கும் வணக்கம். இன்று 29/12/2025 அன்று திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சிறப்பானதொரு உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு மகளிருக்கான மாநாடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலும் எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி கனிமொழி அவர்களுடைய முன்னிலையிலும், அதேபோல எங்கள் துணை முதலமைச்சர், இளைஞர்களின் எழுச்சி நாயகர், இளைஞலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலும் இங்கு திருப்பூர் மாவட்டத்தினுடைய முத்தான எங்கள் கொங்கு நாட்டு தங்கம், எங்கள் அருமை அமைச்சர், தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர், கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் மு.பி. சாமிநாதன் அவர்களுடைய கடும் உழைப்பிலும் இங்கு சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பல்லடம் மகளிர் மாநாடு இந்த இந்திய திருநாட்டுக்கு மட்டுமல்ல, தமிழ் மக்கள், இந்த தமிழ்நாடு, இந்த பெண்கள் இந்த நாட்டினுடைய கண்கள் என்று சொன்னார்கள். அந்த கண்கள் விடிகளை தேடி பயணம், அது மட்டுமல்ல புதுமை பெண் திட்டம், தமிழ் புதன் திட்டம், இப்படி மக்களை தேடி மருத்துவம், சொத்தில் சமபங்கு, மாத உரிமை தொகை, இப்படி எண்ணிலடங்கா திட்டங்களை மகளிருக்காக கொடுத்திருக்கிறார். பெண்கள் எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையில் ஒவ்வொரு படிக்கட்டும் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடனும் உயர்ந்த சிந்தனையோடும் மகளிருக்கான மறுமலர்ச்சியை உருவாக்குவதற்காக இன்னும் வெற்றி மேல் வெற்றி பெற வேண்டும். ஆணுக்கு பெண் இங்கு நிகர்தான். இன்றைய சூழலில் 50% இடஒதுக்கீடை கொடுத்து ஆண்களுக்கு இணையாக இந்த உலகத்திலே முதன்மையான மாநிலமாக திகழ்கின்ற இந்த தமிழ்நாட்டை மீண்டும் அடுத்த படிக்கு கொண்டு செல்வதற்காக இந்த மாநாடு தமிழ் பெண்கள் வெல்லட்டும், வெல்லட்டும் தமிழ் பெண்கள் என்று சொல்லி ஓரணியில் தமிழ்நாடு என்றும் தலைகுனிய விடமாட்டோம். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க கலைஞர், வாழ்க தந்தை பெரியார், வாழ்க அறிஞர் அண்ணா, வாழ்க என்றும் தளபதியினுடைய புகழ் ஓங்குக. வாழ்த்தி வணங்குகிறேன். வணக்கம்.